மத்தியில் நிற்க தேவன் தந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எளியவனையும் அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை ஒரு ராஜாவாய் மாத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் இந்த பகல் வேளையில பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தை காட்டிலும் இரண்டாவது நாள் மீட்டிங்ல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க பயப்படுவாங்க, யோசிப்பாங்க, அல்லது நமக்கு அது வேண்டாம் அப்படிலாம் நிறைய யோசிப்பாங்க. ஒரு மனிதன் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், எடுக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா அது என்ன செய்யாது, சரியே ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. அதான் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே, சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருடம் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுல 400 வருடம் அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம யாத்ராமத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கலாம். ஆமென். அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாங்க என்று சொல்லி, ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23-24 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, ஹல்லேலூயா. 3வது அதிகாரம் அதோடைய 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்துல 400 வருடமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 400 வருடமாய் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கூக்குரலாய் இருக்கிறது. வேலை பார்க்குறாங்க, சொந்த வீடு இல்லை, சொந்தமான அவங்களுக்கு ஒரு நிலம் கிடையாது. ஆமீன். அவங்க மேலே இருக்கிற ஆமீன் அதிகாரிகள் எல்லாரும் அவங்கள ரொம்ப நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. 400 வருஷமாய் ஆமீன் இந்த அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் மோசேயை அழைக்கிறார். அல்லேலூயா. மோசே அழைத்து சொல்லுகிறார், மோசே, என் ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் கண்ணீரில் இருக்கிறாங்க, அவர்கள் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அவர்களை அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்து நான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கானான் தேசம் செழிப்பான பட்டணத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மோசே ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்படி மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் போனேன் அப்படின்னா என்னை ஏத்துக்கிட மாட்டாங்க, ஆண்டவர் யாரெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம், மோசே ஆண்டவர் அனுப்புகிறார். இப்ப மோசையும் போகிறான். மோசையும் போய் அங்க இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறான், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற தேவன் என்னை அனுப்பினார், இந்த எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை கானான் தேசத்துக்கு, உங்களுடைய வாக்குத்தத்த பட்டணத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. மோசே அல்ல, மோசே சொன்ன இருக்கிறவராக இருக்கின்றேன் என்று சொல்லி அனுப்பின அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை நிமித்தமாக தான் அவர்கள் போய் அங்கே இருக்கிற பார்வோன் கிட்ட, ராஜா கிட்ட பேசுறாங்க. அவன் முதலாவது முடியாது அப்படிங்கிறான்.
ஆனால் சில நாட்கள் போகிறது, 10 வாதைகள் வருகிறது. வாதைகள் வந்த உடனே அதே ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா ஜனங்களை அனுப்பி விடுகிறான். இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது இப்போ பார்வோன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா இந்த ஜனங்களை அவன் பின்தொடர்ந்து வருகிறான். அவன் பின்தொடர்ந்து வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், யாத்ராமா 15:9 வாசிக்கும் பொழுது, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்லி பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இது முக்கியமான ஒரு சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. 400 வருடமாய் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. மோசேயின் மூலியமாக ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். இப்ப அழைத்த உடனே இவர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்க நிற்கும் பொழுது இதுவரைக்கும் அடிமைப்படுத்தியிருந்த பார்வோன் மறுபடியும் அவர்களை பிடிக்கும்படியாக வருகிறான். காரணம் என்ன தெரியுமா? 400 வருஷம் இவர்களை அடிமைகளா வைத்து அவன் விரும்புகிற பட்டணங்களை, அவன் விரும்புகிற குடோன்களை, அவன் விரும்புகிற வீடுகளை எல்லாவற்றையும் 400 வருடம் இவர்களை வைத்து அவன் விரும்பின காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்போ மோசேயின் மூலியமாக இந்த ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது இப்போ பார்வோனுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் என் ஆசையை இவங்களை வச்சு நான் திருப்திப்படுத்தி கொண்டேன். இவர்கள் போய்விட்டால் இனி என்னுடைய ஆசையை நான் எப்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்லிதான் இந்த ஜனங்களை மறுபடியும் அவன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி, பாவம், அடிமைத்தனம், போதை வஸ்துக்கள், பிசாசின் பிடியில நம்ம சிக்கி இருந்தோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சுவிசேஷம் நமக்கு நேராக வந்திருக்கிறது. அதை நாம் விசுவாசித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் பிசாசானவன் நம்மளை அடிமைப்படுத்தின சத்துரு அவன் சொல்லுகிறான், இவன் மீட்கப்பட்டு விட்டால், இவன் விடுதலையாக்கப்பட்டு விட்டால் இனி என்னுடைய ஆசை எப்படி இந்த தேசத்தில் நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய ஆசைகள் எப்படி நிறைவேற்றப்படும், இனி நான் யாரை வைத்து என்னுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்வேன், இதுவரைக்கும் நான் அடிமைப்படுத்தி வைத்து விட்டு இனி நான் விடமாட்டேன், இனியும் இவர்களை பின்தொடர்வேன், இவர்களை பிடிப்பேன், என் ஆசை இவர்களை வைத்து நான் நிறைவேற்றிக் கொள்வேன் என்று சொல்லிதான் பிசாசானவன் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் அவன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. இப்ப ஜனங்கள் எல்லாம் மிகவும் பயந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வசனத்துல வாசிக்கும் போது 14வது அதிகாரத்துல வாசிக்கும் போது 10வது வசனம் பாருங்க. அதோடைய நடுப்பகுதியை வாசிக்கும் போது, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் மிகவும் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். அல்லேலூயா. மிகவும் என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. ஆனா மோசே சொல்லுகிறான், அவன் என்ன சொல்றான் பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அதை நான் இப்படி சொல்றேன், இதுவரைக்கும் உங்களை அடிமைப்படுத்தின சத்துருவை, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு, இதுவரைக்கும் அடிமைப்படுத்திருந்த சத்துரு, இனி நான் விடமாட்டேன் என்று சொல்லி உங்களை பின்தொடர்ந்து வருகிற அவனோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து பார்க்கும் பொழுது
ஆமென் ஸ்தோத்திரம். மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நீட்டி நீ என்ன செய், சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். இப்பொழுது சமுத்திரம் பிளக்கப்படுகிறது. இப்ப சமுத்திரம் பிளக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அதற்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், 14வது அதிகாரம் 19 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு முன்பாக நடந்த தேவ தூதர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்த தேவ தூதர் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்புறமாக வந்து நிற்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு முன்பாக இருந்த மேக ஸ்தம்பமோ ஆமென் இப்பொழுது அவர்களுக்கு பின்பாக நிற்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லுகிறேன். ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போன தேவ தூதனும் ஆமென் மேக ஸ்தம்பமும் இப்பொழுது பின்னாடி அடிமைப்படுத்தும் என்று சொல்லி வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் பார்வோனையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவாக நின்றது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் பார்வோன் ஆமென் என்னுடைய ஆசை இவங்களை வச்சு நான் நிறைவேற்றி விடுவேன், இனி இவங்களை விட மாட்டேன் என்று சொல்லி மறுபடியும் அடிமைப்படுத்தும்படி அவன் வந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆமென் தேவ தூதனோ கர்த்தருடைய ஆவியானவரோ ஆமென் இந்த பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொட விடாதபடிக்கு ரெண்டு பேருக்கும் நடுவாக வந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆமென் செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து போகிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களும் இந்த கடலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஆமென் இந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஆமென் கடலுக்குள்ள அங்கே இருக்கிற சகதிக்குள்ள அந்த ரதங்கள் மாட்டிக்கொள்ளுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும் பொழுது செங்கடல் உலர்ந்த தரையாக இருந்தது, எளிதாக கடந்து விட்டார்கள். ஆனால் அடிமைப்படுத்த வந்த பார்வோனோ அவனுடைய சேனைகளோ இந்த செங்கடலுக்குள்ள வரும்பொழுது அவர்களால் முன்னோக்கி போக முடியவில்லை, இந்த செங்கடலை கடந்து வர முடியவில்லை. ஆமென். இந்த செங்கடல் ஆமென் பார்வோனுடைய அவனுடைய சேனைகளையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:2. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆமென் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் சத்தமா சொல்லுங்க ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாசிச்சோம் ஆமென் அவர்களை மேகஸ்தம்பம் வழி நடத்தினது என்று சொல்லி. இந்த மேகஸ்தம்பம் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலேயும் இந்த ஜனங்களை வழி நடத்தினார். ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். என்ன அப்படின்னா ஆமென் இந்த செங்கடல் எதை குறிக்க அப்படின்னா ஆமென் ஞான ஸ்நானம் எடுக்கிறதை குறிக்குது. ஒரு மனிதன் ஆமென் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆமென் அவனை பின்தொடர்ந்து வருகிற ஆமென் அடிமைத்தனத்தின் ஆவிகள், அவனை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள், ஆமென் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வல்லமைகள் இனி இஸ்ரவேல் ஜனங்களை தொட விடாதபடிக்கு இந்த ஞான ஸ்நானம் என்ன செய்கிறது அப்படின்னா தடுத்து வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க என்னைய கவனிக்கணும், ஏன்னா அது முக்கியமான ஆமென் சத்தியம். இந்த ஞானஸ்நானம் என்ன குறிக்க அப்படின்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் ஆமென் இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த உடைய பாரம்பரிய வல்லமைகள், அடிமைப்படுத்தியிருந்த ஆவிகள், ஆமென் வியாதிகள், அசுத்தாவிகள், இது எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே இந்த ஆவிகளும் இந்த வல்லமைகளும் இந்த வியாதிகளும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் பாவத்துக்கு மரித்து இந்த பழைய மனுஷனுக்கு மரித்து ஒரு புதிய மனுஷனாய் ஒரு புதிய குழந்தையாய் நாம் பிறக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எப்படி அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது குழந்தையாக ஒரு புது மனுஷனாக நாம் பிறக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகள், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மளோடு கூட போராடும், நம்மளை அடிமைப்படுத்தும், நம்மளை பலவீனப்படுத்தும். ஆனால் நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தின் அதிபதிக்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு, அசுத்தாவிகளுக்கு, வியாதிகளுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல. நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் முழு அதிகாரம் யார் மேல இருக்கு அப்படின்னா பரலோகம் தன்னுடைய அதிகாரத்தை நம்ம மேல் வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். மிரியாம் பாட்டு பாடுறாங்க, ஆராதனை பண்றாங்க. நீங்க அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 40 வருடம் வனாந்தரத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த 40 வருடமும் எப்படி அவங்களோட வாழ்க்கை போகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மேக ஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் நமக்கு புரியுற மாதிரினா, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களை அவர் பாதுகாக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக, பின்பாக, வலது இடது புறம், மேல் கீழே எல்லா பக்கமும் எப்படி ஒரு பொருளை நாம் பொதிந்து வைப்போமோ, மூடி வைப்போமோ, அதே போல தன்னுடைய ஜனங்களை ஞானஸ்நானம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தவர்களை பரலோகம் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார், அவ்வளவு பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். அதனால்தான் வனாந்தரத்தில் 40 வருடம் அவர்கள் நடந்தோ எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு பலகீனமோ, எந்த ஒரு அசுத்த ஆவிகளோ, எந்த ஒரு விஷ சர்ப்பங்களோ, எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள், எத்தனையோ அதிகாரங்கள் எழும்பி வந்தது, எத்தனையோ மனுஷர்கள் எழும்பி வந்தோ அவர்களை மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? பரலோகம் அவர்களை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. நமக்கு பிரச்சனை வரும் உண்மைதா, மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள் உண்மைதா, வியாதிகள் நமக்கு விரோதமாய் வரும் உண்மைதா. ஆனால் ஒன்றும் மேற்கொள்ள ஆவியானவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. புரிந்தால் ரொம்ப சந்தோஷம். புரிந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு விடுதலையை இன்னைக்கு அனுபவிக்க போறீங்க. புரிந்தால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்தால் இதுவரைக்கும் நீங்க பார்த்த எகிப்தியரை, இதுவரைக்கும் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வல்லமைகளை இன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயிக்க போகிறார். இனி அத காரியங்கள் நீங்க பார்க்க போகிறது இல்லை. அது வியாதியா இருக்கலாம், பலகீனமா இருக்கலாம், பிசாசின் போராட்டமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், சவால்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 40 வருடம் அவருடைய பிரயாணங்களை பார்க்கிறோம். அவர்கள் நடந்தது செழிப்பான பட்டணத்தில் அல்ல, வனாந்தரத்துல. அல்லேலூயா. அப்படித்தானே? வனாந்தரத்தில் நடந்தாங்க. அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார் பாருங்க. மன்னாவை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்தவன் அவனுடைய வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது அவன் மனிதனை அல்ல, தன்னுடைய குடும்பத்தை அல்ல, தன்னுடைய உறவினர் அல்ல, தன்னுடைய வேலை செய்கிற ஸ்தோத்திரம் ஆபீஸை அல்ல, சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களை அல்ல, ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதன் பரலோகத்தை பார்ப்பான் என்று சொன்னால் அவனுடைய குறைவை பரலோகம் நிறைவாக்கி கொடுக்கும். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும். அப்போ நம்ம பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும், மனுஷனை பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. மனுஷன் இருந்து எனக்கு உதவி வருமா, மனுஷன் இருந்து எனக்கு ஒத்தாசை வருமா, என்னுடைய குடும்பத்திலிருந்து வருமா, என் தாய் தகப்பனிடத்திலிருந்து வருமா, என் மனைவி வீட்டு பக்கத்திலிருந்து வருமா, என் கணவர் வீட்டு பக்கத்திலிருந்து வருமா? அப்படி அல்ல. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நடத்துகிறது, உங்களை பாதுகாக்கிறது. எப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அப்பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 3:16-17 வாசிக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். மத்தேயு 3:16-17. ம் 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 ஆ ம் 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய, சத்தமா சொல்லுங்க, நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்தவர்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய நேசகுமாரர்கள், நேசகுமாரத்திகள். தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமென், நீங்கள் தேவனுடைய நேச பிள்ளைகள். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். தைரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். லாசருவை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார், அப்படித்தானே? ஆனா லாசரு மரித்த பொழுது யாருக்குமே கண்ணீர் விடாத இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறார்? கண்ணீர் விடுகிறார். 4 நாட்கள் ஆயிடுச்சு. கூட பிறந்த சகோதரி சொல்றா, அது அழிவின் நாரிருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறா, இல்ல, நான் நேசிக்கிறவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கை எப்படி செதஞ்சாலும் நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. நான் நேசிக்கிறவனுடைய வாழ்க்கை செதஞ்சு போக நான் விட மாட்டேன். நான் நேசிக்கிறவனுடைய வாழ்க்கை அழிந்து போக நான் விட மாட்டேன். நேற்று கேட்டது போல ஆமென், ஸ்தோத்திரம், இயேசுவை பார்த்து ஆமென், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லி. இந்த இயேசு மரித்து கல்லறைக்குள்ள வைக்கப்பட்ட பொழுது ஆமென், இந்த இயேசு உயிரோட வெளியே வரக்கூடாது என்று சொல்லி ரோம அரசாங்கம் ஆமென், கல்லை வைத்து மூடினது, முத்திரையை வைத்தது. ஆமென், போர் சேவர்கள் காவலுக்கு நின்னாங்க. ஆனா பரலோகம் சொன்னது, இவர் என் நேச குமார, இவர் மரித்தவர்களா இங்க இருக்க அனுமதி கிடையாது என்று சொல்லி அவர் மறுபடியும் இயேசுவை உயிரோட எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். அதே போல நீங்கள் தேவனுடைய நேச குமாரராய், நேச குமார்த்திகளாய் இருக்கும் பொழுது, பரலோகம் உங்களை நேசிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜீவனை கொடுத்து மறுபடியும் உங்களை எழுப்பி அவர் வெளியே கொண்டு வருவார். யாரெல்லாம் இவர்கள் எழும்பக்கூடாது என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் நீங்கள் எழும்பக்கூடாது என்று தடை பண்ணினார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமான சவால்களை வைத்தார்களோ, உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை வைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய நேச பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனுடைய நேச பிள்ளை? அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா பரலோகம் பார்த்துக்கிட்டு சும்மா, சத்தமா சொல்லுங்க, சும்மா இருக்காது. அல்லேலூயா. எலிசாவை சீரியா படை பிடிக்க வந்து நிக்கிறாங்க வாசல்ல, அதிகாலையிலே வந்துட்டாங்க. ஆனாலும் எலிசா கூட இருக்கிற வேலைக்காரன் பயப்படுறான், இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஆனா தீர்க்கதரிசி சொன்னா, இல்லடா, அவங்களோடு இருக்கிறதை பார்க்கிறோம், நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன் ஜெபம் பண்றான், அவர் ஜெபம் பண்ணி காட்டுகிறான், ஆண்டவர் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருள்னு சொன்ன உடனே அவன் கண்ணு திறக்கப்படுகிறான், அவன் பார்க்கிறான். ஐ இங்க நிக்கிற கைது பண்ண வந்த இந்த கூட்டத்தை பார்க்கலாம், இந்த இராணுவத்தை பார்க்கலாம், இதற்கு பின்பதாக திரளான தூதர்கள் குதிரைகள்ல நிற்கிறதையே ஸ்தோத்திரம் அவன் பார்த்தான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, தன் பிள்ளைகளை சத்துரு தொட வருகிறான் அப்படின்னா, தேவன் அதற்கு முன்பதாகவே தன்னுடைய சேனையை அனுப்பி வைக்கும். அல்லேலூயா. இப்போ ஈஸ்வரன் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இந்த செங்கடல்ல பார்வோனும் அவனுடைய சேனைகளும் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படித்தானே? அழிக்கப்பட்டாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அழிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணினாரா இல்லையா? யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. 400 வருடமாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்த சத்துருவை
இந்த ஞானஸ்நானம் என்ன செய்கிறது அப்படின்னா, ஆமென், இந்த ஜனங்கள் மேல் இருக்கிற அதிகாரத்தை எடுத்து போடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையில மரித்த பொழுது, இயேசு சிலுவையில மரித்து சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சாத்தானுக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரங்களை, சாத்தானுக்கு நம்ம மேல இருக்கிற உரிமைகளை எல்லாவற்றையும் அந்த இடத்துல ஆண்டவர் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிதமா நான் சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் மேல ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. அவன் ஏதோ ஒரு கொலை வழக்கிலையோ அல்லது ஏதோ ஒரு திருட்டு வழக்கிலையோ அவன் கைது பண்ணப்படுகிறான். அவன் கைது பண்ணப்பட்டு இப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான். கோர்ட்டில் வழக்கறிஞர் வழக்காடுகிறார். அவர் ஒரு பெரிய லிஸ்டே வச்சுக்கிறாரு. அந்த லிஸ்ட்டை வச்சு அவர் சொல்லுகிறார், இவன் மேல இந்த குற்றங்கள் இருக்கிறது, இவன் பாவம் பண்ணியிருக்கிறான், இவனுடைய பெற்றோர்கள் பாவம் பண்ணியிருக்கிறாங்க, இவன் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறான், இவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறான், இவ்வளவு திருடி இருக்கிறான், இவ்வளவு பாவங்கள் அநீதிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான். அதனால அவன் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிற இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வக்கீல் வழக்காடி கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, வழக்காடி கொண்டு இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இங்க தவறு பண்ணிருக்கிறான், பாவம் பண்ணிருக்கிறான், இவனுக்கு என்ன தண்டனை தான் கொடுக்க வேண்டும்? மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த மரண தண்டனை பெற வேண்டிய இந்த குற்றவாளி அவன் மரித்து போனால் அவனுடைய ஃபைல் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி, இனி அவன் உயிரோட இல்லப்பா, அந்த ஃபைலை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல போடு, ஓரமா கொண்டு போய் ரேக்ல வைன்னு என்ன செஞ்சிருவாங்க? ஆமாவா இல்லையா? நான் பேசுற தமிழ் புரியுதா உங்களுக்கு? நானும் உங்க ஏரியா தான். அல்லேலூயா. அவன் மரித்து போன அவன் மேல் தண்டனை செலுத்தப்படுமா செலுத்தப்படாதா? சொல்லுங்க, செலுத்தப்படுமா? செலுத்தப்படுமா படாதா? படாது. காரணம் என்ன? அவன் மரித்து போயிட்டான். அல்லேலூயா. அதே போலதான் நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்துக்கு, இந்த உலக காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா மரித்து போகிறோம். அல்லேலூயா. நம்ம தண்ணிக்குள்ள முங்கும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னா மரித்து போகிறான். நம்ம மேல இருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளும், பிசாசு போயிட்டு வைத்திருந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணப்படுகிறது. இவன் மரித்து போய் விட்டான், இனி இவனுக்கு தண்டனை கிடையாது, இவன் மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள் என்று சொல்லி நம்மளை குறித்து பிசாசு வைத்திருக்கிற எல்லா ஃபைலும் அங்க க்ளோஸ் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம அடுத்து தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வரும் பொழுது நம்ம இந்த பூமிக்குரியவர்களாய் அல்ல, பரலோகத்துக்குரியவர்களாய் வெளியே வருகிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த பூமியில ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் பாவத்தின் வித்தாக பிறக்கிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன் தண்ணீருக்குள்ள மூழ்கி அவன் வெளியே வரும் பொழுது அவன் பரிசுத்தத்தின் வித்தாய், பரலோகத்தின் வித்தாய், கிறிஸ்துவின் வித்தாய் வெளியே வருகிறான். அல்லேலூயா. ஆதாம் மூலியமாக பாவம் வந்தது, முந்தின ஆதாம் மூலியமாக பாவம் வந்தது, பிந்தின ஆதாம் கிறிஸ்துவின் மூலியமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பிசாசுக்கு நம்ம மேல இருந்த எல்லா ஃபைலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப நம்ம யாரு அப்படின்னா நீதிமான். நம்ம யாரு? நம்ம யாரு? நீதிமான் தானா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எப்படி நம்ம நீதிமானானோ? நம்ம மேல இப்ப ஒரு குற்றமும் இல்ல, நம்ம மேல இப்ப ஒரு தவறும், ஏன்னா நம்முடைய ஃபைல் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான் பனையை போல், சத்தமா சொல்லுங்க, நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கிறதா?
அல்லேலூயா. ஒரு ஆமேன் தான் என் காது கேட்கு. ஏன் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் இந்த ரகசியத்தை, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள். இப்போ அவர்கள் அந்த செங்கடலை கடந்து வர்றாங்க. இப்போ மாறா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, மாறா தண்ணி எப்படி இருந்துச்சு? இனிப்பா இருந்துச்சா கசப்பா இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சு. எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுகிறார், அதை வெட்டி உள்ள போட்டுக்கிறான். கசப்பு எப்படி மாறுகிறது? இனிப்பா மாறுகிறது. அப்படிதானே? இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குதே. கேள்வி இருக்கா இல்லையா? இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இருக்கு. அப்படிதானே? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக வரலாம். 14வது அதிகாரத்துக்கு வரலாம். 22வது வசனம் வாசிங்க. ம் 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 அடுத்த வசனம். ம் 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 28 வாசிங்க அப்படியே. ம் 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 அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாலும் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எதற்கடுத்தாலும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எதற்கடுத்தாலும் அவருடைய பழைய வாழ்க்கையை குறித்தே பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் எகிப்துல இருக்கும் பொழுது நான்வெஜ் சாப்பிட்டோம், சிக்கன் சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய் சாப்பிட்டோம், இறைச்சி பானையில் அண்டையிலே நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய பழைய வாழ்க்கை குறித்தே இருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நினைக்காதீங்க. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை குறித்து நினைச்சீங்க அப்படின்னா, ஆமென், அந்த பார்வோன் மறுபடியும் இப்போ உங்களை தேடி வரத்தான் செய்வான். அல்லேலூயா. அந்த ஆவிகள் மறுபடியும் உங்களை அடிமைப்படுத்த வரும். ஏன்னா நம்ம இப்ப பழைய வாழ்க்கை வாழல. சொல்லுங்க, நம்ம பழைய மனுஷர் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போய் விட்டான். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? புது சிருஷ்டியாய், புதிய மனிதனாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எதற்காக பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், 10 முறை நான் அவர்களை ஆமே ஸ்தோத்திரம் பரிசித்து பார்த்தேன். ஆமே ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் அவருடைய பழைய வாழ்க்கை குறித்தே பேசி கொண்டு இருக்கிறாங்க. வனாந்தரத்துல சாகவா கொண்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப புரியுதா எதற்காக நம்முடைய வாழ்க்கையில பழைய பிரச்சனைகள் மீண்டும் வருகிறது? பழைய போராட்டங்கள் ஏன் வருகிறது? பழைய பாடுகள் ஏன் வருகிறது? பழைய உபத்திரவங்கள் ஏன் வருகிறது? பழைய பழக்க வழக்கங்கள் ஏன் வருகிறது அப்படின்னா, நாம் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது, அதை குறித்து பேசும் பொழுது அவைகள் மீண்டும் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் செவி கேட்க சொன்ன பிரகாரம். ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை தேவன் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, உங்க இருதயத்துல என்ன இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம புது சிருஷ்டியா இருக்கிற நாம்
பழைய பாவங்களை கடந்து போன வாழ்க்கைய, என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், என் சின்ன வயசுல நான் இப்படி இருந்தேன், என் வாலிபத்துல இப்படி இருந்தேன், இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சேன், ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பழைய காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அடிமைத்தனம், அந்த ஆவி, அந்த பார்வை மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான ஒரு வழியை நாம் திறந்து கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறது பிசாசுக்கு வழியை திறக்கிறோம். நெகட்டிவா பேசுறது, அவிசுவாசமா பேசுறது, நாம் செய்த தவறுகள் பாவங்களை பேசுகிறது எல்லாம் பிசாசுக்கு வழியை விடுகிறோம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வசனத்தை குறித்து பேசி பாருங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசி பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய, நன்மைகளை செய்ய நீங்கள் தேவனுக்கு வழி திறக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கிற நாம், பரலோகத்தோட செல்ல பிள்ளையா இருக்கிற நாம், பரலோகத்தின் நேச பிள்ளைகளா இருக்கிற நாம், உலகத்தை குறித்தோ, உலகத்தின் காரியங்களை குறித்தோ, முடிந்து போன காரியங்களை குறித்து யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவன் கலைகளை விதைக்க ஆரம்பிக்கிறார், உபத்திரவங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நாம் யாருக்கு வழியை திறக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அவருடைய நேச பிள்ளைகளா இருக்கிற நாம், பரலோகத்தின் வாரிசா இருக்கிற நாம், யாருக்கு வழியை திறக்கிறவர்களா இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம்? இன்னைக்கு ஏன் பிசாசு நம்மளை விட்டு போக மாட்டேங்குது? இன்னைக்கு ஏன் பாடுகள் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது? பழைய காரியங்களை குறித்து யோசித்து யோசித்து, பழைய காரியங்களை குறித்து பேசி பேசி இன்னைக்கு நான் பிசாசோட கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குரியவைகளை, நல்ல வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில், சத்தமா சொல்லுங்க, இருக்க கடவுது. இயேசு என்னைக்காச்சும் அவிசுவாசமா பேசியிருக்கிறாரா? சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்நானம் எடுத்து நம்ம ஸ்தோத்திரம், நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது இதுவரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருந்த, அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா சத்துரும் அழிக்கப்படுறாங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை வழிநடத்த தூதர்கள் இருக்கிறாங்க, நம்மளை பாதுகாக்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார், தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம போகிற நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும், நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் இந்த வனாந்தரத்துல நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். அல்லேலூயா. ஆகார பாருங்க, வனாந்தரத்துல அவள் அலைந்து திரிகிறாள். அவளால கொஞ்சம் தண்ணீரை கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் தண்ணீரை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவள் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், ஆகாருடைய கண்ணை திறந்தார், அங்கு ஒரு ஊற்றுக்கண் இருக்கிறது அவள் பார்த்தாள். அல்லேலூயா. நீங்க என்னதான் அலைஞ்சு திரிஞ்சாலும், என்னதான் உங்க பலத்தை நீங்க செலவு பண்ணினாலும், உங்களுக்கு திறக்காத வாசல்கள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது திறக்கப்படும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது திறக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பரலோகம் சொல்லுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆவியானவர் அவனுடைய இருதயத்துல பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி பேச ஆரம்பிப்பார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர் இருதயத்தில் இருந்து நம்மளை ஏவ தொடங்குவார். நம்முடைய இருதயத்தில் இதை செய், இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போ, இது பண்ணாத என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவர் நமக்குள்ள இருந்து அவர் நம்மளை கைட் பண்ண, நம்மளை வழி நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், வசனம் சொல்லுகிறது, ரோமர்ல வாசிக்கும் பொழுது ரோமர் 8:19 சொல்லுகிறது, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆமென் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சிருஷ்டினா ஆமென் தேவன் உண்டாக்கின இந்த உலகமானது, இந்த பூமியானது, அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசு நாம் எழும்ப வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை அதிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது விக்கிரகங்களும் உலகத்தின் அதிபதிகளோ ஆமே சோதர அசுத்த ஆவிகளும் மந்திரவாதிகளும் ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, உங்களையும் என்னையும் தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த பூமியானது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியை படைத்தது நம்முடைய பரம தகப்பன் படைத்தது. தன் தகப்பன் படைத்தது ஆமென் பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சொத்தை உங்க பிள்ளைகள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. சொல்லுங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது யாரோ ஒருத்தர், அப்படியா? கிடையாது. அதே போலதான் தேவன் உண்டாக்குன இந்த உலகம், ஆமென், இந்த பூமி, இந்த கிராமத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்தது இங்க இருக்கிற விக்கிரகம் ஆளுகை செய்ய அல்ல, இங்க இருக்கிற அசுத்தாவிகள் ஆளுகை செய்ய அல்ல, இங்க இருக்கிற மந்திரவாதிகள் ஆளுகை செய்ய அல்ல. நம்மளை கொண்டு வந்து வைத்தது நாம் இந்த பட்டணத்தை, இந்த கிராமத்தை, இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை தான். அல்லேலூயா. வசனம் அதுதான் சொல்லுகிறது. சிருஷ்டியானது தேவ புத்திரர் வெளிப்பட மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த கிராமம் நீங்க எழும்பணும்னு எதிர்பார்க்கிறது. இந்த கிராமம் நீங்க ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்குது. இந்த கிராமம் நீங்க செயல்படணும்னு எதிர்பார்க்குது. இந்த கிராமம் நீங்க கட்டளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது. அமேஸ்வரன், இந்த கிராமம் நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குது. ஆனால் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கிராமத்துடைய முழு ஆளுகையும் முழு அதிகாரமும் நம்முடைய கையில தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆமென், எந்த ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அந்த மனிதன் யாருடைய கண்ட்ரோல் இருப்பான் அப்படின்னா, பரலோகத்தோட கண்ட்ரோல்ல, ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல, ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருப்பான். அல்லேலூயா. ஆமென். வனாந்தரத்துல விஷப்பூச்சிகள் நிறைய உண்டு. வனாந்தரத்துல வாழவே முடியாது. அப்படித்தானே? பாலைவனத்தை பார்த்துருக்கிறீங்களா? அல்ல, கொடிய விஷயங்கள் உண்டு. சின்ன பாம்பா தான் இருக்கும், கடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், ஸ்பாட்ல அவுட்டு. மணல் புயல் வரும். ஆமீன். அப்பப்போ பயங்கர மழை வரும், நிலச்சரிவு, அழிவு நிறைய வரும். ஆனா ஆவியானவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி, வசனம் சொல்லுகிறது, அந்த ஆமீன் மேக ஸ்தம்பத்துக்குள்ளாக ஆவியானவருக்குள்ளாக இருந்தவர்களில் ஒருவனும் வியாதிப்பட்டவன் இல்லை. ஒருவனுடைய வஸ்திரமும் பழசா போகல, கிளியல. ஆமீன். ஒருவனுடைய பாதரட்சையும் என்ன செய்யல, கிழிந்து போகல. அல்லேலூயா. இவர்கள் வளர வளர இவருடைய வஸ்திரங்களும் வளர்ந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆமீன் ஞானஸ்நானம் எடுத்த நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைங்க யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? பக்கத்து வீட்டில் போய் எனக்கு புக்கு வாங்கணும், எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், பக்கத்து வீட்டிலே போய் காசு கேட்பாங்க. சொல்லுங்க. யார்கிட்ட கேட்பாங்க? அப்பா அம்மாட்ட தானே கேட்பாங்க. அப்போ நாம் ஞானஸ்தானம் எடுத்த நம்மளுடைய தகப்பன் யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும்? அப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம்? சொல்லுங்க. யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம்? இதுதான் பிரச்சனை இருக்கு. பக்கத்து வீட்டில் போய் கேட்போம், தெரிஞ்சவங்களுக்கு கேட்போம், ஃபோன் அடிப்போம், எங்கேயாச்சும் ரெடி ஆகும். ஒன்றும் ரெடி ஆகாது. அதனால தான் வசனமே சொல்லிவிட்டது, ஒத்தாசை எங்க இருந்தா வரணும்? அப்பா கிட்ட இருந்து தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை விசுவாசித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அவ்வளவு செய்வார் என்று சொன்னால், அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம்.
அந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிறவரே நமக்காக இறங்கி வந்திருக்கின்றார். நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இறங்கி வந்து இந்த பூமியில நமக்காக மரித்து 3வது நாள் உயிரோட எழும்பியிருக்கிறார். அப்படின்னா நமக்காக எவ்வளவு செய்வார். ஒரு வார்த்தையே அவ்வளவு செய்யும் என்று சொன்னார். வார்த்தையாகிய தேவனே பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நமக்காக எவ்வளவு செய்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமே சோதரா, இன்னைக்கு அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமே.